கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம். லூக்கா 1:71. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அப்ப இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். எதிலிருந்து? உங்கள் சத்துருக்களின் கைகளில் இருந்து, உங்களுக்கு எதிராக இருக்கவங்களோட பிடியிலிருந்து, உங்களுக்கு எதிராக உள்ள உலகத்தின் அதிபதியின் பிடியிலிருந்து. அவன் தான் மெயினான சத்துரு, நமக்கு வேறு யாருமே கிடையாது. அவங்க தான் மெயினான சத்துரு. அப்ப உலகத்தின் பிடியிலிருந்து, உலகத்தின் அதிபதியின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். இன்றைய தினத்தில் இது கேட்டு கொண்டிருக்கும் நொடி பொழுதிலே அந்த விடுதலை உங்களுக்குள் வந்துவிட்டது. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை விடுதலையாக்கி விட்டார். எல்லா சத்துருகளின் எல்லா பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். அப்ப சத்துருன்றது நம்ம உடனே இருந்து நம்மளை குளிப்பறிக்கிறவங்க தான் சத்துரு. எதிரின்றவங்க எப்போதுமே நேரம் அனுப்பாங்க. ஆனா சத்துரு எப்படி இருப்பானா, நம்ம தோல்ல கையை போட்டு நம்மளோடைய உடனே இருந்து நம்மளை இழுத்து கீழே போடுறவங்க தான் சத்துரு. அப்பேற்பட்ட மாய்மலமான காரங்கள்ல வழியில இருந்து, அவங்களோட பிடியிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி விட்டார். எதற்காக விடுதலையாக்கி விட்டார்ன்ற காரியம் பின்னால சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒன்றுலேருந்து நம்ம விடுதலை விட்டார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு காரியம் இருக்கும், நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும். உங்களை விடுதலையாக்கப்பட்டு தேவன் உங்களை வைத்து என்ன செய்ய போகிறார்ன்றதை பின்னால சொல்லியிருக்காரு. அது பாருங்க, விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக. அப்ப உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நம்ம உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த ஒரு பயமும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம எனக்கு முன்பாக நிற்பதற்காக. எனக்கு முன்பாக என்ன? பிதாவுக்கு முன்பாக, இயேசுவின் முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்காக. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கணும்னு எப்படி நிற்க முடியும்? தேவ பரிசுத்தம், நம்ம அவர் விரும்ப பரிசுத்தம் வேணும், அவர் விரும்ப காரியங்கள் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அது இல்லாட்டி நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையான்னு பைபிள படிக்கிறோம். அப்ப அவருக்கு முன்னால் போய் நிற்கிற போது நம்ம குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடாது. அநேக நேரம் நம்ம குற்ற உணர்ச்சியில் இருக்கனால்தான் நம்ம பிதாவை பார்க்க முடியல, பிதாட்ட போக முடியல, பிதாட்ட ஓப்பனாக பேச முடியல. இது எப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுது. அப்போ உங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கு முன்னால் உங்களை கூப்பிட்றாருன்னா, அவர் ஒருவேளை இந்த மிஸ்டேக்கை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் கூப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஐயோ தெரிஞ்சு போயிருக்குமோ, நம்மளை எதுவும் சொல்ல போகிறாரோ, நம்ம தவறு பண்ணிட்டோமோ, அந்த ஒரு கான்சியஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதான் குற்ற உணர்ச்சி. அது நம்ம ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம், சொந்த பந்தங்களில் இருக்கலாம், வெளியே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், எந்த இடத்துலையும் அது நடக்கலாம். அப்போ அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் தான் நம்ம தேவன்கிட்ட போக வேண்டும். அப்போ தேவன்கிட்ட குற்ற உணர்ச்சி இல்லாமல் போகிறதுக்காகத்தான் சத்துருக்களின் கையிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறார். அப்போ பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்மளும் அவர் விரும்பும் பரிசுத்தத்தோட நம்ம தேவனை தரிசிக்க போகிறோம். இன்றைய தினம் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்து அந்த காரியங்கள் வருது பாருங்க. பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும். அப்ப பரிசுத்தம் என்ன? தேவன் ஒரு பரிசுத்தம், அவர் ஒருவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். நீதி, தேவ நீதியால் நீங்க நிரப்பப்பட போறீங்க. தேவ நீதினா என்ன? எல்லாரையும் மன்னிப்பது, ஒருவர் அன்பா இருப்பது தான் தேவ நீதி. இதுதான் மெயினான காரியம். ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம அடுத்தவங்களை திட்ட மாட்டோம், அடுத்தவங்க குறைகளை பார்க்க மாட்டோம், அடுத்தவங்க மேல நம்ம எரிச்சல் அடைய மாட்டோம். அப்ப தேவ நீதியோடும் தேவன் ஒரு பரிசுத்தத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. அதான் பாருங்க, பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அப்ப தேவன் உங்களை எதுக்காக எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார்னா, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. இது ஒரு ஊழிய அழைப்பு உங்களுக்கு. நீங்க என்ன செய்ய போகிறீங்க? ஊழிய அழைப்புன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஊழிய அழைப்புன்னு பைபிள் எடுத்து மேடப்படியா பேசுறது, ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணி அடுத்தவங்களை தொட்டு சோகமாக்குறது, இது ஒரு விதமான ஊழியம். ஆனா தேவன் ரொம்ப உண்மையான ஊழியம் என்னன்னா, நீங்க நடமாடும் நிருபங்களாக இருப்பதுதான் உண்மையான ஊழியம். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வது தான் உண்மையான ஊழியம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பதுதான் உண்மையான ஊழியம். அப்ப உங்களை பார்க்குறவங்க இயேசு தெரியாதவங்களோ யாரை பற்றி அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா உங்களை பார்ப்பவங்க கிறிஸ்துவை உங்களில் தேடுவார்கள். உங்க வாயில் வார்த்தைகளை, அவரோட போதனைகளை தேடுவாங்க. அதனால தான் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப நீங்கள் நடமாடும் நிருபங்களாக இருப்பதற்காக, நீங்க தேவனுடைய காரியங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். இதுக்காக ஊழியம் செய்வதற்காக.
அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட சந்ததி நீங்க, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க. தேவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை இன்றைய காலை பொழுதில், இன்றைய தினத்திலே நம்ம ஒரு எல்லாருமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. உங்கள் சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, எங்களை உலகத்தின் சத்துருக்களின் கைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கி உமக்கு ஊழியம் செய்ய, உமக்கு உகந்த பரிசுத்தத்தோடும் நீர் விரும்பும் நீதியோடும் எங்களை மாற்றி நாங்கள் உமக்கு முன்பாக நின்று உமக்கு ஊழியம் செய்ய எங்களை கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உமது கட்டளையை, உமது அழைப்பை நாங்கள் அறிந்ததன்படி நடப்போம் என்று உறுதி கூறுகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தப்பனே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த குடும்பங்களுக்கு எதிராக உள்ள சத்துருக்களின் கைகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி, அந்த குடும்பத்தை விடுதலையாக்கி தேவ மகிமையால், தேவன் விரும்பும் பரிசுத்தால், நீதியால் அவர்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஏஸ்தாப்பனே, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் நிர்மூலமாக்கி போட்டதற்காக நன்றி ஆண்டவர். ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.